நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே மளிகை கடைன்றது ஒரு அங்கமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு ஈஸியா போயிட்டு மக்களை ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ ஷார்ட்டஸ்ட் 1 மில்லியன் வந்தது வந்துட்டு ஷாலினி ஸ்டோர்ஸ் தான். 3 மில்லியன் கிட்ட இருக்குன்னு. இப்போ 3 மில்லியன்ஸ் வந்துருச்சு. ஆர்ஜே ஷான் வந்துட்டு ஒரு மேடையில வந்துட்டு என்ன சொன்னது வந்துட்டு அவர் தான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பிஸ்மி கூட பண்ணிட்டு இருக்கும்போதும் ரியல் எஸ்போண்ட் லைஃப் நினைச்சாங்க. அதுக்கப்புறமா விபிதா கூட வந்துட்டு ஃபன்னி ஃபேக்டரியில பண்றப்ப அதுவுமே ரியல் எஸ்போண்ட் லைஃப் நினைச்சாங்க. ஷாலினி ஸ்டோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதையுமே ரியல் எஸ்போண்ட் லைஃபா நினைக்கிறாங்க. என் வைஃப் வந்துட்டு சமைச்சு 10 பேரா இருந்தாலும் சரி, 12 பேரா இருந்தாலும் சரி, 15 பேரா இருந்தாலும் சரி, 3 வேளையும் அவங்க தான் வந்துட்டு செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க எல்லாருக்குமே. எங்க அப்பாவுக்கு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஆசை. பாக்ஸிங்ல மெடல் அடிச்சா ஸ்போர்ட்ஸ் கோட்டால சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இல்லை ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலையை வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு எழுதினேன். ரிட்டன் எக்ஸாம் பாஸ். ஃபைனலி பாரத் வந்துட்டு என்னன்னா, அப்போ வந்துட்டு ஏகப்பட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபெயிலியர் ஸ்டேஜ்ல பிராங்க்ஸ்டர் ராகுலோட ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன்ல தான் கிராஸ்டாக் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் பண்ணேன். அதுதான் வந்துட்டு ஓவர் நைட்ல ஒபாமா ஆக்குன ஒரு மூமெண்ட். எனக்கு வந்துட்டு கனால கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட். தெளிவாக நேரில் வணக்கம், நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட வந்து உரையாடல கணக்காணும் காலங்கள் விஜய் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. கணக்காணும் காலங்கள்ல சசிகுமாரா நம்மளை என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இது அவருக்கான அடையாளம் அப்படின்னு சொன்னா இது மட்டுமே கிடையாது, நிறைய அடையாளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாலினி சோஷியல் என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி கிராஸ்டாக் ஹஸ்பண்ட் நம்ம பயங்கரமா என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தார் கோவிட் டைம்லாம். அவரோட ஜோனி பத்தி நிறைய விஷயங்கள் இந்த இன்ட்ரோல நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி விஜய் அப்படிங்கிறவர் வந்து யாரு, அவருக்கான தேடல் எப்படி இருந்துச்சு, அவரோட பேஷன் எதை நோக்கி இருந்துச்சு, ஸ்டடிஸ் எல்லாமே அதை பத்தி. ஆக்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஸோ 2011-10 வந்துட்டு 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். அப்பயுமே டிப்ளமோ தான் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணல. 407 மேலே மார்க் எடுத்தேன் நான் 10th. ஸோ நல்ல மார்க் தான். அப்போ மாமா வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு இது இருக்குடா, நீ வந்து தொழில் ரீதியாக கத்துக்கிட்டனா நீ வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு. எல்லா வாழ்க்கையிலும் ஒரு மாமா இருப்பாங்கல்ல, நல்ல அட்வைஸ் பண்றதுக்கு. அந்த மாதிரி எனக்கும் வந்துட்டு மாமா அட்வைஸ் பண்ணி நம்ம போயிட்டு டிப்ளமோல ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அந்த டைம்ல அப்படியே குருட்டாம்பக்கா படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்துட்டு என்னோட நார்த் இந்தியா ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிருக்கான், ரிமோ லோலன் அப்படின்ட்டு. அப்பயே நார்த் இந்தியா ஃப்ரெண்டு ஒரு. ஆமா, அங்க அந்த காலேஜ்ல வந்துட்டு எப்படியும் 2 சீட் 3 சீட்டு வந்துட்டு நார்த் இந்தியா கொடுத்துருவாங்க. அருணாச்சல பிரதேஷ்காரன், மணிப்பூர்காரன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சீட்டு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் ரிமோ லோலன்ற ஃப்ரெண்ட் ஆனா அவனுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு சேர்ந்துடணும். நான் அவன் கூட சுத்திட்டு இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டான். அந்த நேரு ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு ஜூடோ ஜாயின் பண்றதுக்காக போனது. ஓகேங்களா. ஆனா ஜூடோ வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிக்கல. அப்புறம் பாக்ஸிங் போனது விசாரிச்சு, நான் மட்டும் தனியா போனா நல்லா இருக்காது மச்சி, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி கலந்து தமிழ்ல சொன்ன உடனே சரி நம்மளும் சும்மா தானே இருக்கோம் போவோம் டைம் பாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அவன் ஹாஸ்டல்ல தங்கியிருப்பான், நான் வீட்டுல தங்கியிருப்பேன். நான் ஹாஸ்டலுக்கு போறேன். மச்சி ஐ எம் ஹெவி ஃபீவர் மச்சி, டுடே ஐ நாட் கம்டா அப்படின்ட்டா. டே என்னடா சொல்றேன், ஃபர்ஸ்ட் நாள்ரா நேத்தா போய் விசாரிச்சுட்டு வந்தேன் அப்படின்னோடனே நீ யூ கோ மச்சி டுமாரோ ஐ வில் ஜாயின் அப்படின்னா. சரி என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிடிச்சிருச்சு பாக்ஸிங் பண்றது. ஓகேங்களா. சோ அங்க வந்துட்டு என்னோட இது என்ன ஆகுதுன்னா, எங்க அப்பாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஆசை. ஓகேங்களா. நீங்க போகணும் அப்படின்னு அதான் எங்க அப்பாவுக்கு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஆசை. சோ இதுல பாக்ஸிங்ல மெடல் அடிச்சா ஸ்போர்ட்ஸ் கோட்டால சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இல்லை ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலையை வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு நான் பாக்ஸிங் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்குமே அது ஒரு விஷயம் பிடிச்சி பண்ண. இப்போ நான் மெக்கானிக்கல் சேர்ந்தேன், அது பிடிச்சி பண்ணல. பட் ஆனால் நான் ஒரு ஆவரேஜான படிக்கிற பையன், அதனால நார்மலாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டே போயிட்டே இருப்பேன். அதில் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் பாக்ஸிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் மெடலிஸ்ட் சின்ன சின்ன இது டோர்னமெண்ட் மேட்சாக இருக்கும், நாங்களாம் நான் மெடல் அடிக்க ஆரம்பிச்சேன். மெடல் அடிக்க ஆரம்பிச்சோன்னே எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஓகே நம்ம வந்துட்டு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணா நம்ம வந்துட்டு மெடல் அடிச்சு அது மூலயமா ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம வேலை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. நாங்கள் ஃபைனல் இயர் ஜாயின் பண்ணோமா. ஸோ ஃபைனல் இயர் ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு அந்த கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. இன்ஜினியரிங் சீட்டு போட்டாச்சு. ஸோ இப்போ புரியுதுங்களா, நான் வந்துட்டு சேரணும்னு டிப்ளமோ சேரல, மெடல் இது பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். அதுவே படிக்கணும்னு டிகிரிக்காகலாம் இல்லை, போனா மெடல் வின் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் டிகிரி ஜாயின் பண்ணேன். டிகிரி ஜாயின் பண்ண உடனே சேம் அதே மாதிரி தான் டேரக்டா செகண்ட் இயர். ஸோ செகண்ட் இயர்ல கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூனால மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. மறுபடியும் ட்ரெயின் பண்ணி 13-14 வந்துட்டு கோல்டு மெடல், யூனிவர்சிட்டி கோல்டு மெடல். ஓகேங்களா. ஸோ ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணோம், ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் வச்சு நம்மளுக்கு அது ஓகே, அதை வச்சு நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை எல்லாம் பண்ணிடலாம். நேஷனல் லெவல்ல போயாச்சு. போயிட்டு அங்க வந்துட்டு நம்மளுக்கு அங்க இருக்க காம்படிஷன் அளவுக்கு நம்மளால மல்லுக்கட்ட முடியல. ஸோ அங்க வந்துட்டு நம்ம எலிமினேட் ஆயிட்டு வந்துட்டோம். சரிடா நம்மளுக்கு அங்க இது பண்ண முடியல, முடிஞ்சிச்சு
14 முடிஞ்சுன்னா செகண்ட் டிகிரி படிக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை. இருந்தாலுமே வசதின்றதை விட மறுபடியும் படிக்கணுமா, மறுபடியும் அவன் உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இது பண்றது. நான் வந்துட்டு 13ல வந்துட்டு 2-3 அரியர் இருந்துச்சு. 13ல ஒரே அட்டம்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணேன். ஒரே அட்டம்ல கிளியர் பண்ணிட்டு ஃபைனல் இயருக்குள்ள அரியரே இல்லாம போயிட்டு அதையும் கிளியர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு இது இருக்கு, இதை வந்து நம்ம கெடுக்க வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுட்டு வேலைக்கு போகலாம், கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு எஸ்ஐ எக்ஸாமுக்கு எழுதினேன். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, அடுத்து பிசிக்கல் டெஸ்ட் இல்லையா, அப்ப நான் ரொம்ப லீனா இருப்பேன். ஸோ நான் வந்து லைட் ஃப்ளை தான் பாக்ஸிங் போடுவேன். நான் லைட் ஃப்ளைல வந்துட்டு 47 to 50 இருக்கும், 49 இருக்கணும். ஸோ அதனால எப்போதுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். நம்மளுக்கு அந்த லாட்டு அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஹைட் எல்லாம் கரெக்டா இருப்பேன், ஹைட்டு கரெக்டா இருப்பேன், ரன்னிங்லாம் அந்த ஓடிடுவேன். நான் வந்து போலீஸ் டீம் கூட தான் எப்போதுமே ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அதனால அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. நான் அது எல்லாமே இது பண்ணுவேன். அவங்களே சொல்லிட்டாங்க, டே ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், பிசிக்கல் டெஸ்ட் தேர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல, சும்மா போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். அதே மாதிரி இது ஹைட்டு கரெக்டா இருந்துச்சு, ஜஸ்ட் விரிந்த நார்மல் நிலையில் கரெக்டா இருந்துச்சு. விரிந்த நிலையில் அப்படின்னு அப்படி பண்ண, எங்க இன்னும் நல்லா இது பண்ணுப்பா அப்படின்னு நல்லா லாட்டை விரிச்சு காட்டுப்பான்னாங்க. சார் இதுக்கு மேலே முடியாது சார் நம்மளால அப்படின்னோடனே, சரிப்பா உனக்கு ஓகேல, இந்த மாதிரி இவ்வளவுதான் வந்திருக்கு, அது சம்திங் மறந்துறேன் நானு, அது மெஷர்மெண்ட் மறந்துறேன் நானு, இவ்வளவுதான் இருக்கு உனக்கு ஓகேல, ஓகே சார் அப்படின்னு சொன்னோடனே ஃபெயில். அதுக்கப்புறம் அந்த ஆசை அப்படியே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்லாம் எழுதுறேன் நான், டிஎன்பிசி, ஷிப்பு, மெரைனு எல்லாமே எழுதினேன். பட் எதுவுமே கிளியர் ஆகல. அவ்வளோதான், நம்மளோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு குவாலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ குவாலிட்டி ஒர்க் பண்ணேன்னா, இதுக்கு நடுவில் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே ஆக்டிங்ல வந்துட்டு இந்த ஸ்கிட்டு, டிராமா இதெல்லாம் வந்து ஸ்கூல் டைம்ல பேச்சு போட்டி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வாங்கிட்டு இருப்பேன். இது எல்லாமே இன் பிட்வீன்ல நான் சும்மா அது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தானே, அதுல பெருசா இது போகும், அதுல டான்ஸ் இது எல்லாத்துலயுமே இருப்பேன் நானே. பெருசா எனக்கு கவனம் இருக்காது, பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ இந்த டைம்ல தான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்த டைம்ல என் ஃப்ரெண்டு மூலமா நட்சத்திரப்பற்றை ஒரு ஆக்டிங் ஸ்கூல் இருக்குடா, அதனால வந்து நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னதான் நட்சத்திரப்பற்றையில போயிட்டு நான் ஜாயின் பண்ணது. ஸோ அங்க இருந்து தான் என்னோட ஆக்டிங் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பாக்ஸிங் இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குல்ல, இப்போ அது ஒரு பேஷனாவே உங்களுக்கு மாறிடுச்சு. நிறைய வெற்றிகள் தொடர்ந்து கொடுக்கும்போது உங்களுக்கே உள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கானது இதுதான்டா அப்படின்ற ஒரு பாயிண்ட்மே நமக்கு தோணி இருக்கும். அப்புறம் நீங்க அடுத்து ஃபாலோவே பண்ணல. நம்மளுக்கு ஃபேமிலி இதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ காலேஜ் போற வரைக்கும் நம்மள பாத்துப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்கணும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், வேலைக்கு போய் ஆகணும். மறுபடியும் டிகிரி படிச்சு அவங்களை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ நான் எங்க அப்பா வந்துட்டு வண்டி கடை தான் வச்சிருக்காரு, வண்டி கடை போட்டு தான் என்ன வந்துட்டு படிக்க வச்சாரு, எல்லாமே பண்ணாரு. ஸோ அவங்க நான் என்ன ஆசைப்பட்டாலுமே அதை நிறைவேற்றுவாங்க. எல்லாமே என்ன ஆசைப்பட்டாலுமே நான் நிறைவேற்றுவாங்க, எதுவுமே இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால நான் பார்த்தேன் 2014 வரைக்கும் என்னால் முடியுமான்னு பார்த்தேன், 15 வரைக்குமே பார்த்தேன் நான். அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ மறுபடியும் எதுக்கு, அப்பயுமே ஒர்க் போயிட்டு இருக்கும்போது நான் ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்தேன். மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், காலையில வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ப்ராக்டிஸ் போவேன். ஓகே. அதுக்கப்புறமா சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். ஆக்டிங்குள்ள கொஞ்சம் உள்ள வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் கம்மி பண்ணிட்டேன். நட்சத்திரப்பற்றையில ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிங் அப்படின்ற ஒரு கரியர் ஸ்டார்ட் ஆகுது இல்ல. நீங்க எந்த தருணத்துல முடிவு பண்ணீங்க நம்மளோட வே வந்து டுவர்ட்ஸ் தி ஆக்டிங் அப்படின்றத வந்து எந்த பாயிண்ட்ல நீங்க வந்து டிசைட் பண்ணி இதான்பா அப்படின்றத ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணது? சாட்டர்டே சண்டே மட்டும் ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அங்க வந்துட்டு என் கூட நிறைய பசங்க இருப்பாங்க. நான் போயிட்டு ஆக்ட் பண்ணும்போது மாஸ்டரே ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாரு, எல்லாருக்குமே கான்செப்ட் கொடுப்பாரு, எனக்கும் கான்செப்ட் கொடுப்பாரு. நான் அதை பெர்ஃபார்ம் பண்ணுவேன். என்னன்னா அவங்க எல்லாமே ஒரு 4-5 டேக்கு அவங்களுக்கு சில இன்புட்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு எதுவுமே இன்புட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் ஸ்பான்டேனியஸா அடிச்சிருவேன். அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா நான் சம்திங் ஏதாச்சும் ஒன்று அங்கே ஒரு பெர்ஃபார்ம் கிமிக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் சம்திங் எக்ஸ்ட்ரா பண்ணி பண்ணதுனால, இல்லை விஜய் உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, நீங்க நல்லா க்ரூம் ஆனீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள போலாம் நீங்க அப்படின்ற மாதிரி ஜெகான்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து அவர் இப்போ சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ அவரு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பூஸ்ட் பண்ணது. எனக்கு சினிமானா நம்ம நடிக்கிறதுன்னு தெரியும், பட் நார்மல் மிட் ஷாட்டு, ஒயிட் ஷாட்டு, சஜஷனு, ஸோ இந்த மாதிரி அந்த ஆக்டிங் ஸ்கூல்ல தான் நான் சினிமானா என்ன அப்படின்றது நான் அங்க இருந்தா எனக்கு வந்துட்டு நிறைய கான்டாக்ட் கிடைச்சி நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தது. ஓகே. நம்ம யூடியூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா அப்படின்றது வந்து எப்போ முடிவு பண்ணீங்க? யூடியூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு முடிவெல்லாம் பண்ணல, எல்லாமே அந்த ஃப்ளோ தான். ஓகே. ஸோ ஃபைனலி பாரத் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஸோ ஃபைனலி பாரத் வந்துட்டு என்னன்னா, அப்போ வந்துட்டு ஏகப்பட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபெயிலியர் ஸ்டேஜில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்தார். 7ஆவதாவோ 8ஆவதோ ஆரம்பிச்ச சேனல் தான் ஃபைனலி சேனல். அதுக்கு வந்துட்டு ஆடிஷன் வச்சிருந்தப்ப எங்க ஆக்டிங் ஸ்கூல் தான் வந்திருந்தாங்க. அன்னைக்கு நான் வரல, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு 2-3 பேரை செலக்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அதில் என் ஃப்ரெண்டும் இருந்தேன். அவன் தான் என்ன அடுத்த நாள் வந்துட்டு அவர் ரூம் கூட்டு போகிறான். ஸோ ரூம் கூட்டு போகிறப்ப தான் இந்த மாதிரி அவர் கூட ஒரு பழக்கம் ஏற்படுது. 1 இயர் கழிச்சு இன் பிட்வீன்ல வந்துட்டு நான் வேற ஒரு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ நான் அப்போ குட்டி குட்டி வீடியோஸ், கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு
விஜய் நீ வம்சம் வா நீ அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. போனா அப்பதான் ஒன்று சொல்றாரு, நான் வந்து ஒரு சப் சேனல் ஒன்று ஓபன் பண்ண போறேன், அதோட நேம் வந்துட்டு ஃபன்னி ஃபேக்டரி, ஸோ நீ தான் வந்துட்டு அதை வந்து ரன் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. சூப்பர்ண்ணே, நல்ல விஷயம்ண்ணே, நான் கண்டிப்பா பண்றேன்னே அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே சரி நீ வந்து நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா ஸோ ஃபன்னி ஃபேக்டரி அதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ யூடியூப்ல ஒரு சக்ஸஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்னா ஃபன்னி ஃபேக்டரி. ஓகேங்களா? ஸோ அங்க இருந்து தான் என்னோட வந்துட்டு ஒரு பூம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேயுமே சக்ஸஸ் வந்துட்டு ஒரு 6 months 7 months ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் அங்கே உள்ள பிராங்க்ஸ்டர் ராகுல் இவங்க கான்டாக்ட்லாம் கிடைக்கும் போது பிராங்க்ஸ்டர் ராகுலோட ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன்ல தான் கிராஸ்டாக் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் பண்ணேன். அதுதான் வந்துட்டு ஓவர் நைட்ல ஒபாமா ஆக்குன ஒரு மூமெண்ட். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு பெருசா அந்த டைம்ல யாருமே பண்ணதில்லை. எருமசானி ஜம்கட்ஸ் இவங்கலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எருமசானி லவ்வர்ஸ் கண்டென்ட், ஜம்கட்ஸ்னா அது வந்து ஒரு யூனிக் கண்டென்ட், மோன் ஆக்டிங் இது மாதிரி பண்ணாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பெருசா யாரும் பண்ணாதனால நாங்க பண்ணது ஒரிஜினல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கும். அதனாலேயே வந்துட்டு இன்னசென்ஸான ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற அந்த டைம்ல எனக்கு அந்த கேரக்டர் பண்றதுலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு என்ன பார்த்தா அப்ப ஹஸ்பண்ட் மாதிரி இருக்காது. நீங்க பழைய வீடியோலாம் இப்ப நீங்க சும்மா போட்டு எடிட்டிங்களே அப்ப பாருங்க, இருக்கவே மாட்டேன். காமெடியா இருப்பேன் நானு. பட் இருந்தாலும் என்ன பிலீவ் பண்ணி டேய் நீ இருப்படா, நீ ஹஸ்பண்ட் கேரக்டர் மாதிரி இருப்படா, நடிடா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அண்ணா தான் வந்துட்டு ஒரு பூஸ்ட் கொடுத்து நடிக்க வச்சாரு. ஓகே நீங்க ஒரு அழகான விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, காலேஜ் படிக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் நம்மள பாத்துப்பாங்க, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தான் பேரண்ட்ஸை பாத்துக்கணும். ஆக்டிங் பக்கம் வரதும் ஒரு கடினமான ஒரு அதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒர்க் போயிட்டே தான் நான் ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அதுவுமே நான் விடல. நான் ஏன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாபை விட்டேன் அப்படின்னா, ஆக்டிங்கும் நான் கத்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் வந்துட்டு ஒரு இன்கம் சோர்ஸ் வேணும். அப்பதான் வந்துட்டு அந்த வேலையை விட முடியும். நான் படிச்ச அந்த நட்சத்திரப்பட்ட இன்ஸ்டியூட்லயே அதுக்கப்புறமா ட்ரெயினரா ஒர்க் பண்ணேன். அதான் நான் வீட்டுக்கு கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு காசை வந்து நான் ஆடிஷன் போயிட்டு வந்தேன். அந்த ஆடிஷன்லாம் பெருசா எனக்கு கிளிக் ஆகல. சின்ன கேரக்டர் தான் கொடுத்தாங்க. நீங்க ஜெயில், தடம் இந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப குட்டி ரோல்ல இருப்பேன். நான் ஜெயில வந்துட்டு அந்த தூக்குவாளி தூக்கிட்டு அருண் விஜய் கிட்ட போயிட்டு கொடுப்பேன். அந்த சீன் ஒண்ணு. சார் ஜெயில தடம்ல ஜெயில வந்துட்டு ஜிவி பிரகாஷ் சார் கேங்ல வந்துட்டு பின்னாடி நின்றுட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்தோம்னா பின்னாடி தான் நின்றுட்டு ஒரு 10-15 வருஷம் ஆகும் நம்ம வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்பயும் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஆனா இப்போ ஒரு ஃபேம் இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு ஃபேம் இருக்கு. இதை வச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு இன்கம் சோர்ஸாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். ஸோ நம்மளுக்கான வாய்ப்பை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் வெளியே வர முடியும். இல்லைன்னா கூட்டத்தில் ஒருத்தனை தான் இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ அழகா சொன்னீங்க. நீங்க ஆடிஷன் போகும்போது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஆடிஷனுக்கு போவோம், அங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம நடத்துறது வந்து நமக்கு பிடிச்சிருக்காது, இல்ல நமக்கு வந்து ஒரு அவமரியாதை பண்ற மாதிரி இருந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள் நீங்க இப்போ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆடிஷன் போன ஸ்ட்ரகிள்னு பெருசா நான் பேசிக்கா நாளைக்கு மறந்துடுவேன், அதை சொல்லிடுவேன். நான் ஸ்ட்ரகிள் நான் பெருசா எதுவுமே இது பண்ணதில்லை. என்னன்னா ஆடிஷன் போனால் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு நான் பண்ற பெர்ஃபார்மன்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால வந்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, தம்பி சூப்பரா பண்ணீங்க, கண்டிப்பா நான் கூப்பிடுறவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல நான் கூப்பிடுறப்பா போயிட்டு வாப்பா, எந்த ரியாக்ஷனுமே இருக்காது, கூப்பிடுறப்பா போயிட்டு வாப்பா அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் பர்ஃபார்ம் பண்ணும்போதே நம்ம என்னதான் ஆக்ட் பண்ணாலுமே ஒரு இது தெரியும்ல, அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்றது. பர்ஃபார்ம் பண்ணி முடிச்ச உடனே சூப்பர்ப்பா நல்லா பண்ணீங்க, எங்கிருந்து வரீங்க, எந்த ஊரு, ஓ பெரம்பலூர், அங்க அரியலூர் பக்கத்துல இருக்கே, சரி நான் டேரக்டர் சொல்றேன், கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அப்ப நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, ரியாக்ஷன் அப்படியே இருந்திருக்கும். ஓகே நம்மள கூப்பிடுறாங்கடா, அதுக்கப்புறம் காலும் வராது ஒண்ணும் வராது. நம்ம அப்படியே சரி அதுக்கடுத்து அப்படியே ஆடிஷன் போயிட்டே தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் அது அப்படியே ஃபெட்டப் ஆயிடுச்சு. நான் ட்ரை பண்ணல, நான் வந்துட்டு எனக்கான இதை நானே கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேற ஒரு பாதையில் நம்ம தேர்ந்தெடுப்போம். கிராஸ்டாக் ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மேஜிக்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? கிராஸ்டாக் ஹஸ்பண்ட் தான் என்னோட ஆக்டிங் ஜர்னியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அங்கிருந்து தான் ஃபேம் ஆக ஆரம்பிச்சேன் நான். ஸோ அந்த ஃபேம் மூலயமா தான் நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். அந்த ஃபேம் இல்லைன்னா இந்த விஜய் கிடையாது, சசிகுமார் கிடையாது, கண்ணன் கிடையாது. ஸோ அதுதான் வந்துட்டு முக்கிய காரணம். ஓகே, அதான் மேஜிக்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ ஏதாச்சும் மறக்க முடியாத கமெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் கொடுத்துருக்காங்களா? இல்ல நிறைய இருக்குங்க, பண்ணி ஏதாச்சும் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருப்பாரு, இல்ல இதை நல்லா இருக்குப்பா பாத்துன்னு ஃபோன் பண்ணி யாராச்சும் ஒருத்தர் ரேண்டமா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா ஒருத்தர் வந்து பேசியிருப்பாரு. ஒரு குட்டி பாப்பாலாம் ஃபாரின்ல இருந்துலாம் அவங்க அம்மா கால் பண்ணி வீடியோ கால் பண்ணிலாம் பேசுவாங்க. அந்த குட்டி பாப்பா ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும். அப்பெல்லாம் கிராஸ்டாக் ஹஸ்பண்ட் டைம்ல சொல்றேன். இப்போ அந்த மாதிரி நிறைய வருது. பட் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் இல்ல. ஸோ அதனால அந்த குட்டி பாப்பா மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். நேம் வந்துட்டு ஜெனியோ சம்திங் இது ஒரு நேமு. பட் ஆனா அந்த பாப்பா வந்துட்டு மாமா 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 அப்படிதான் பேசும். அப்பயே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், அதை நான் மறக்க மாட்டேன். ஓகே ஷாலினி ஸ்டோர்ஸ் எப்படி ஒரு ரிசெப்ஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா படங்களுக்கான ப்ரொமோஷனுக்குலாம் அந்த இடத்துக்கு வராங்க, ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாகவும் இருக்கிறீங்க, ஒரு பெரிய ரெகக்னேஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கல, அது எப்படி உங்களுக்கு ஃபீலா இருக்கு? ஷாலினி ஸ்டோர்ஸ் பத்தியா? ஷாலினி ஸ்டோர்ஸ் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அரவிந்த்ராஜ் மூலயமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்துட்டு ஃபன்னி ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஒரு பூம் ஆனதுக்கு அப்புறமே நான்
பெருசா வேற எது சேனல்லையுமே நான் ஆக்ட் பண்ணிருக்க மாட்டேன். நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளுக்காக ஒரு சேனல் இருக்கு, நம்ம அதில் நடிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். அதுக்கப்புறமா நான் ஆடிஷன்ஸ் கூட பெருசா போயிருக்க மாட்டேன். ஒன்லி சேனலில் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் வீடியோஸ் போகிறது அப்படிதான் இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஷாலினி ஸ்டோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அது ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியாது. அரவிந்தராஜ் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ எங்கள் ஃபன்னி ஃபைட்டில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரினே யூடியூப்ல வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸை வச்சு அப்போதான் ஷார்ட்ஸ் வந்த புதுசு, ஷார்ட்ஸை வச்சுட்டு ஒரு சீரிஸ் ஒன்று பண்ண போகிறாங்க. சீரிஸ் கூட இல்லை, ஷார்ட்ஸ் பண்ண போகிறேன்னா ஒரு 10 ஷார்ட்ஸ் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை சொன்னார். ஸ்கிரிப்ட் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா மல்லிகை கடையில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஸோ அவங்கள சுற்றி நடக்கிற ஒரு கதை அப்படின்ற மாதிரி. அது வந்துட்டு ஒரு யூனிக்காக இருந்துச்சு. ஓகே நம்ம பண்ணலாம். ஷார்ட்ஸில் வந்து நம்ம ட்ரை பண்ணதில்லை, நம்ம பண்ணுறது வெப் சீரிஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதை கட் பண்ணி ஷார்ட்ஸாக போடுமே தவிர எக்ஸ்க்ளூசிவ் ஷார்ட்ஸாக பண்ணதே கிடையாது. அதனால் வந்துட்டு இதை நான் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, ரேஷ்மா பண்ணாங்க. ரேஷ்மா பண்ணதுக்கு அப்புறமே 2 பேருமே போனோம். நல்லா இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, இதை வந்து நாங்கள் ஒரு சீரியஸாக வந்துட்டு நாங்கள் எடுக்க போகிறோம். இது வந்துட்டு நல்லா ஒரு எல்லாருக்குமே தெரிற மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஐடியா ஃபர்ஸ்ட் ஓவரால் அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணது. ஒரு ஐடியா அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, மளிகை கடையில ஒரு குடும்பத்துக்கு நடுவில் நடக்கிற ஐடியா. ஆமா, நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே மளிகை கடைன்றது ஒரு அங்கமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு ஈஸியா போயிட்டு மக்களை ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மக்களை போய் ரீச் பண்ணி ஸோ நம்மளுக்கான ஒரு அடையாளத்தை நம்ம தக்க வச்சுக்கணுன்றதுதான் ஒரு இது. ஸோ எனக்குமே ஒரு அடுத்த ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு. ஏன்னா நம்ம எப்போதுமே வந்துட்டு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருந்தோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி எனக்கு வெளியே போகணுன்றது ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த கரெக்டாக அந்த டைம்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு. அது மேபி வேற யாருக்காச்சும் போயிருக்கலாம் எனக்கு முன்னாடி. கேட்டப்ப என்ன சொன்னாங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னாங்க. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். வேறாச்சும் வந்திருந்தா கண்டிப்பா அது அவங்களுக்கு போயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு. ஸோ எனக்கு வந்திருந்தாலும் நான் அதை கரெக்டாக பிக் பண்ணிட்டு அதுவுமே எடுத்தோன்னெல்லாம் ஹிட் ஆகல. ஆஃப்டர் 1 month இன்ஸ்டால தான் ஃபர்ஸ்ட் ஹிட் ஆச்சு. ஸோ இன்ஸ்டால வந்துட்டு ஹிட் ஆன ஒன்று தான் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வேர்ல்ட் வைடு இருந்துச்சு. என்னன்னா எல்லாருக்குமே பயங்கரமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் யூடியூப்லயுமே சம்மரிச்சு. ஸோ ஷார்ட்டஸ்ட் 1 million வந்தது வந்துட்டு ஷாலினி ஸ்டோர்ஸ் தான். 3 million கிட்ட இருக்கு. இப்போ 3 million வந்துருச்சு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இது நல்ல டீம் அது. ஸோ அந்த டீம் கிடைச்சது வந்துட்டு என் லைஃப்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வெளியே எங்கேயாச்சும் போறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு மளிகை கடை அண்ணாச்சி தானே நீங்க, கண்ணன் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெளியே போனப்ப இவர் ஆர்ஜே ஷா இருக்காருல்ல, ஆர்ஜே ஷா வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா பாராட்டி பேசினாரு. இந்த நாக் அவுட்டோட 5th year anniversary வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அங்க வந்துட்டு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஆர்ஜே ஷானை வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி வைப் பண்ணாரு. நீங்க சூப்பரா பண்றீங்க விஜய், நல்ல ஒரு யூனிக்கான ஒரு கண்டென்ட் எடுத்து இயல்பா நடிக்கிறீங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி கண்டினியூவா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே ஷானை வந்துட்டு ஒரு மேடையில வந்துட்டு என்ன சொன்னது வந்துட்டு அவர் தான். நீங்க ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரேஷ்மா அவங்க ஒரு பக்கம் பயங்கரமா கலக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு சப்போர்ட்டிவான கோ ஆர்டிஸ்ட் அவங்கள பத்தி. அதான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு பயங்கரமா பண்ணாங்க. என்னன்னா எனக்கு நான் வந்துட்டு இத்தனை வருஷமா யூடியூப்ல இருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ஈக்குவலா அவங்களுமே வந்துட்டு பயங்கரம். அவங்க சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி காமெடி எல்லாம் பண்ணதில்லை, இப்போ எமோஷனல் தான் நிறைய பண்றேன் நானு. ஸோ ஹியூமர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால ஃபர்ஸ்ட் ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் பண்ண சொல்ல என்னாச்சுன்னா அது நல்லா இயல்பா வர ஆரம்பிச்சு. அவங்களுக்குமே என்னால இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க. அதுக்கப்புறமே அதனால ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுனாங்க. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் பிஸ்மி கூட பண்ணிட்டு இருக்கும்போதும் ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 years கேப்ல அதுக்கப்புறமா விபிதா கூட வந்துட்டு ஃபன்னி ஃபேக்டரியில பண்றப்ப அதுவுமே ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 year கேப்ல ஷாலினி ஸ்டோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதையுமே ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறாங்க. என்னன்னா அது அவங்க நினைக்கிறத தாண்டி அவங்க நினைக்க வச்சது நாங்க தான் அப்படின்றப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். அது ஒரு வெற்றி தானே. ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு இயல்பா நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புறேன். அது கணக்காலும் காலங்கள் இப்பதான் ரீசெண்டா முடிஞ்சது அது. ஸோ இது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஆடிஷன்ஸ்லாம் போக மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு ஃபன்னி ஃபேக்டரி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஷாலினிஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது என் தம்பி விக்னேஷ் தேவான்னு ஒருத்தர் இருக்கான், வடக்கி பொண்டாடி பாக்குறீங்களா. ஸோ அதோட டைரக்டர் அண்ட் ஆக்டரு அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி என்ன ஆடிஷன் போகுது நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி என்னடா நான் ஆடிஷன்லாம் போய் ரொம்ப நாளாவதுடா நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை நான் உண்மையாவே இங்க கூட்டெல்லாம் இல்லை, நீ வாங்க வந்துட்டு டக்குன்னு நடிச்சுட்டு போயிடல, நீங்க வந்தா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சொன்னான். எனக்கு ஏன் நான் போகணுன்றது என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வருஷம் சீசன் இருக்குல்ல, சீசன் 1 சீசன் 2 அதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன்.
ட்ரை பண்ணீங்க? அதாவது போட்டோஸ் அனுப்பி ட்ரை பண்ணேன். நம்மளுக்கு ஆடிஷன் கூப்பிட்டு எங்க நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்பயுமே அந்த தம்பிக்கு தெரிஞ்சவங்க சொல்றதுனால தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆடிஷன் நடக்குதுன்ட்டு. ஏன்னா இது எல்லாமே பெருசா வெளியே தெரியாது இந்த மாதிரி இது எல்லாமே. அப்போ நான் ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால சரி இந்த நம்மளுக்கு அதுவா வருது, நம்ம போய் சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்த்தேன். அட்டன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட், செகண்ட் ரவுண்ட் செலக்ட், தேர்ட் ரவுண்ட் செலக்ட், டெஸ்ட் ஷூட் வச்சாங்க. ஸோ இது எல்லாத்துலயுமே ஒன் பண்ணா செலக்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. என்ன கேரக்டர்னா புஜ்ஜி பாபு கேரக்டர் கொடுத்தாங்க. அந்த புஜ்ஜி பாபு கேரக்டர் வந்துட்டு என்னன்னா மெச்சூர்டான ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ அந்த மெச்சூர்டான கேரக்டர் வந்துட்டு 5 வருஷம் வந்து அந்த ஸ்கூல்லே ஃபெயில் ஆகி இப்படி கேரக்டர். நான் அப்போ வந்துட்டு என்னன்னா ஃப்ரேம்ல வந்துட்டு சின்ன பையன் மாதிரி இருந்திருக்கேன். ஃப்ரேம் வச்சு பார்த்துருக்காங்க, ஷேவ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன பையன் மாதிரி இருந்திருக்கேன். இருந்தவொடனே இல்லை இவர் சின்ன பையன் மாதிரி இருக்காரு, இவருக்கு இந்த கேரக்டர் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ஆக்சுவலா அந்த கேரக்டர் தான் சசிகுமார் கேரக்டர். ஓகே. ஓகேங்களா? சசிகுமார் கேரக்டர் வந்துட்டு எனக்கு புஜ்ஜிபாபு கேரக்டர் கிடைச்சதை விட சசிகுமார் கேரக்டர் கிடைச்சது வந்துட்டு எனக்கு லக் எனக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த கேரக்டருக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அந்த கேரக்டர்னு ஒரு மோட்டோ இருக்கு. அப்படின்றப்ப என்னடா அதுவா வந்து மாட்டுதா அப்படின்னு நினைச்சு நான் ஒரு செம்ம ஹாப்பி எனக்கு. அந்த ஒரு 6 பசங்க 7 பசங்க இருப்போம். ஸோ அதுல வந்துட்டு எனக்கு ஒரு தனி ட்ராக் அப்படின்றப்ப ஸோ இது கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போக ஆரம்பிச்சிட்டேன். நான் உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஸோ ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரீச்சு. அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா சசிகுமார்ன்றது ஒரு நல்ல வெயிட்டேஜான கேரக்டர்ன்ட்டு. நடுவில் வந்துட்டு ஒரு 8 to 10 எபிசோடு வந்துட்டு அதில் நான் தான் வந்துட்டு லீடாக இருப்பேன். ஒவ்வொருத்தவங்க ஸ்டோரியுமே ஒவ்வொருத்தவங்க வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு 10 to 12 எபிசோடு வந்துட்டு நான் லீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கண்டினியூஸாக அந்த மாதிரி ஃபோர் எபிசோடாக ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த 4 எபிசோட் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டருமே ஹீரோஸ் தாண்டி லீட் கேரக்டர் 2 பேர் இருப்பாங்க. அவங்கள தாண்டி சப் கேரக்டர்ஸ்க்கு எப்பயாச்சும் தான் வந்து அந்த மாதிரி வருமா, அதுவும் 4 எபிசோட் தான் வருமா. ஆனால் என்னோட கேரக்டரைசேஷனுக்காக எனக்கு 8 எபிசோட் கிட்ட எனக்கு கொடுத்தாங்க. அது நல்லாவும் போச்சு. அது அப்போ வந்துட்டு ஹாட் ஸ்டார்ல வந்துட்டு ட்ரெண்டிங் 2, 1 இப்படி வந்துட்டு ஷஃபிள் ஆகிட்டே இருந்துச்சு அது. ஸோ அது வந்துட்டு உனக்கு ஒரு இது ஓகே, நம்மளை நம்பி ஒன்று கொடுத்து அது ஒரு 8 எபிசோடு கொடுத்து அது ட்ரெண்டிங்ல வரதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. கண்டிப்பா. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம யூடியூப்ல பண்ணிட்டு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓடிடி சூஸ் பண்ணும்போது வேணாம் இது நிரந்தரமா இருக்குமா, நம்ம யூடியூப்லேயே இருக்கலாமா, இல்லை சினிமாக்காக நம்ம ட்ரை பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். அதான் சினிமாக்காக ட்ரை பண்ணி தான் நம்ம ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்துட்டு யூடியூப்லேயே கண்டென்ட் பண்ணது. பெருசா வந்துட்டு ரீச் இருந்த மக்கள் மத்தியில ரீச் இருந்தே தவிர சினிமா மத்தியில வந்துட்டு டைரக்டர்ஸ் அவங்களாம் வந்துட்டு நானா அவங்க வந்துட்டு கண்டிப்பா நம்மள வந்து பார்த்துட்டு ரெகனைஸ் பண்ணி கூப்பிடுவாங்க, நம்ம போனா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணது. பட் ஆனா எந்த பெருசா ரெஸ்பான்ஸ் எதுவுமே வந்ததில்லை. ஸோ அதனாலதான் சரி போதும், இது வரைக்கும் நான் சொன்னல ஒரு பாக்ஸிங்ல ஒரு இது இருந்துச்சு, ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு யூடியூப்க்கு ஒரு பாயிண்ட் தேவைப்பட்டுச்சு. அந்த பாயிண்ட் தான் எனக்கு இப்போ ஹாட் ஸ்டார் கிடைச்சிருக்கு. ஸோ இப்பத்துல இருந்து என்ன மறுபடியும் நான் இது இன்னொரு லெவலா நான் பாக்குறேன். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே கிராஜுவலா வந்துட்டு இருக்கேன். ஆஃப்டர் கணக்கானும் காலங்கள் என்னென்ன ரிசப்ஷன் உங்களுக்கு வெளியில ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்க போனாலும் கண்டிப்பா சசிகுமார்ப்பா அப்படின்ற மதுரை மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இப்போ ரீசெண்டா பீச்சுக்கெல்லாம் போனப்போ கூட நல்ல ரெஸ்பான்ஸ். மதுரை பையா நீ நான் பீச் பக்கம் இருக்க சுத்திட்டு இருக்க அப்படிம்பாங்க. அண்ணே நான் மதுரைலாம் இல்லைண்ணே, நான் சென்னை தான், இங்கே தான் இருக்கேன் நான் அப்படின்னா. அப்படியாப்பா மதுரைக்காரங்க நல்லா பேசுறியப்பா அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஸ்லாங்குமே வந்துட்டு நம்மளா தான் எடுத்தது. அது நானா வந்துட்டு சில மூவிஸ் பார்த்து பருத்தி வீரன் இதெல்லாம் அந்த மதுரை சார்ந்த படங்கள் எல்லாமே பார்த்து அதுல இருந்து குட்டி குட்டி வேர்ட்ஸா எடுத்துதான் நான் பண்ணேன். அப்புறமா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட பழக இப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அந்த விக்னேஷ் சொன்னாங்க, அவருமே மதுரைக்கார பையன் தான். சரவணன் என் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரும். ஸோ இவங்க கிட்ட பழக கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து அப்படியே பேச ஆரம்பிச்சாரு. இனிஷியல் எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சு மதுரை ஸ்லாங் பேசணும்? ஏன்னா நம்மளையும் மீறி நம்மளோட ஸ்லாங் வந்துடும். அது கண்டிப்பா வரதான் செய்யும். என்னன்னா எனக்கு அது பேச பிடிச்சிருச்சு. அது கொஞ்சம் அது எனக்கு எப்போதுமே கொஞ்சம் எக்ஸாகரேட்டா பண்றது வந்துட்டு ஈஸியா வந்துடும். என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னா அதுக்கு ஒரு எந்த இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபன்னி ஃபேக்டர் என்னோட 90% கண்டென்ட் பாத்தீங்கன்னா நாங்க கத்தியா நடப்போம். ஸோ அப்போ வந்து ஈஸியா அட்ராக்ட் ஆயிரும். ஸோ அது பண்ணதுனால எனக்கு இது ஈஸியா இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்மளோட ப்ராக்டிஸ். 6 வருஷம் நான் ஏன் அங்கே யூடியூப் பண்ணன்றதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு இங்கே கிடைச்சது. ஒரு கேமராமேன் இருந்தால் ஒரு ஃபியர் இருக்காது. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் ஆடிஷன்லாம் போவாங்க. பட் ஆனால் அவங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் நிற்கும் போது ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருக்கும். எங்களுக்குலாம் யூடியூபர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா நாங்கள் அப்படியே டெய்லியும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு அது. அதனால எங்களுக்கு அது வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் போகும்போது எங்களுக்கு அது வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசி நம்ம கணக்கானும் காலங்கள்ல எவ்வளவு ஃபன் அவங்க கூட ரீல்ஸ்லாம் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறீங்க நீங்க. எனக்கு அதான் ஒவ்வொரு கட்டத்துலையுமே வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்கல்ல,
அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கனால கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட். ஏன்னா யாருக்குமே ஒரு ஈகோ இருக்காது, ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஒரு சின்னதா இப்ப நம்ம ஒரு 6 பேர் எப்போதுமே நடிக்கிறோம் அப்படின்னா எங்கேயுமே சரி ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். எனக்கு கம்மியா இருக்கு டைலாக், உனக்கு அதிகமா இருக்கு டைலாக், நீ இந்த இடத்துல என்னடா இப்படி நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் உனக்கு, நீ என்னோட பயங்கரமா நடிச்ச, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அப்படி எதுவுமே கிடையாது. நானே பார்த்து, ஏன்னா நம்ம ஒரு 6 வருஷம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா, நம்ம அந்த ஜெயில் படமா இருக்கட்டும், தடம் அதெல்லாம் வந்துட்டு கூட்டம் கூட்டமா நடிக்கிறது, அங்கெல்லாம் வந்துட்டு முந்திட்டு மோதிட்டு வருவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு இந்த நீ இது பண்ணு மாப்ள, நீ இது பண்றா, டே இந்த இடத்துல இது சூப்பரா இருக்கும், இந்த கவுண்டர் நீ போடு, உன்னோட இதுக்கு நீ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே நாங்க வந்துட்டு கிவ் அண்ட் டேக் பாலிசி அங்க நிறைய இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜோன் கிடைச்சது வந்துட்டு இப்போ கனாக்காலம் காலங்கள் தான். இன்னும் அவங்க டச்ல தான் இருக்காங்க. ஓகே. என்னதான் ஆனாலும் இவர் என் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பா கனாக்காலம் காலங்கள் செட்டில் அப்படின்னா யாரு? ஸ்ட்ரெஸ் பஸ்டரா? ஜகபரும் புஜ்ஜி பாபுவும் எல்லாருமே சொல்லலாம் ப்ரோ. என்னன்னா அதுக்கப்புறம் ஃபெரோஸ் இருக்கான். ஃபெரோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவன் பயங்கரமான ஸ்ட்ரெஸ் பஸ்ட். ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொருத்தர் ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருப்பான். எல்லாருமே நல்ல ஜாலி டைப் தான். ஓகே. அனிருத் அவர்களோட நீங்க ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தீங்க நினைக்கிறேன், லாப்ஸ்டர்னு நினைக்கிறேன். அது வந்து கட்டினோடனே ஒயிட்டா மாறிடும், உடனே உங்களை தட்டு வரும், பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஐடியா எங்க இருந்து ஆரம்பிச்சு? இந்த மாதிரி அது அவர் இது அவர் அனிருத் தான் அந்த ஐடியா வச்சிருக்காங்க. சும்மா ரேண்டமா ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும் போது இது பார்த்துருக்கான். பார்த்துட்டு இதே மாதிரி வேற அங்க ஃபாரின் சேனல் ஏதோ ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்துட்டு மச்சி நம்மளும் இது பண்ணலாமா அப்படின்னா, என்னடா இருக்கு பண்ணலாம்ல, உனக்கு ஒன்றும் இது இல்லைல்ல, ஹர்ட் ஆகாது இல்லை, ஏன்னா அது வந்து அந்த கலர் வச்சு சரி பண்ணலாம்டா அப்படின்னோடனே கரெக்டா சும்மா அங்கேயே நாங்க வந்து அப்ப இதுல இருந்தோம், திருத்தணி ஷூட்ல இருந்தோம். அந்த மலை இருக்குல்ல, ட்ரெக்கிங் ஷூட்ல இருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை அப்படியே மாத்தி உட்காந்துட்டு பக்கத்துல வந்து தப்புன்னு தட்டோன்னு முறைச்சிட்டு பார்ப்பேன். பார்த்த உடனே அவன் ஜர்க்காய் போவான். அவன் என்ன கலர் மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணுவான். அது ஒரு நல்ல அந்த ட்ரெக்கிங் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல மெமரி எனக்கு. அந்த மதுரை போர்ஷனும் ட்ரெக்கிங் போர்ஷனும் வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஓகே. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவுட்டோர் போன ஷூட்டு, ரொம்ப வந்துட்டு ஜாலியா எல்லாருமே அங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பாண்ட் அதிகமாச்சு எங்களுக்கு. மறக்க முடியாத போர்ஷன்ஸ்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த சீனை ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சப்பா செட்டில் அப்படின்னு எந்த சீனா இருக்கும், எந்த மொமெண்ட்ல? அப்பதான் வந்துட்டு ஒரு மாதிரி ஆடு காணாம போன உடனே சாவர நிலைமைக்கு போயிடுவாங்க. ஓகே. பால் ஊத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு லென்த்தி டைலாக் இருக்கும், ஒரு 1.5 பக்கம் ஒரு டைலாக் இருக்கும். ஸோ அது அப்பதான் ஸ்பாட்ல கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பாட்ல கொடுத்தோன்னே அப்பயே உட்காந்து படிச்சு அப்பயே வந்துட்டு சொல்லணும். ஓகே. ஸோ அது வந்துட்டு அப்போ என்னன்னா வெளியே செட்டப் வச்சுட்டாங்க. வெளியே செட்டப் வச்சுட்டு நான் ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்கேன். நான் ஓகே விஜய் போயிடலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க. எல்லாமே செட் ஆயிடுச்சு. கரெக்டா மேகமூட்டெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக வச்சு செட் பண்ணிட்டு ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. நான் ஒரு 2 ரிலாக்ஸ் சொல்றேன். நான் சொன்ன உடனே டப்பட்ட மழை வந்துடுச்சு. நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது நம்ம பேசிடுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு மழை வந்தோடனே அட போகடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சீனை வந்துட்டு மழையெல்லாம் விட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள செட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ கனா பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு 7-8 சீனாச்சும் எடுத்துருவாங்க. ஸோ எதுவுமே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து இது இல்லையா, டக்குன்னு அடுத்த சீன் போகலாம். ஸ்கிரிப்ட் எல்லாமே டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நாங்க அதை மென்டலாவும் ப்ரிப்பேர் ஆகணும். ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நம்மளுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு அப்புறம் தான் அதை டெலிவரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அது வந்துட்டு அந்த சீன் பண்ணி முடிச்ச உடனே ஒரு நல்ல ஒரு கிளாப் வந்துச்சு. ஸோ ஓகே அப்பா பண்ணிட்டேன்டா. என்னன்னா அப்பத்தா ஃபீல் பண்ணி சாவ போறாங்க. இந்த மாதிரி எனக்கு அப்பத்தா இதெல்லாம் பண்ணாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு 1.5 பக்கம் டைலாக். அது பேசின உடனே எனக்குள்ள ஒரு ஃபீல், ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம இன் ஃபியூச்சர் வந்து நம்ம பேசிடலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது அந்த சீன் தான். ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க இந்த ஒரு ஜேர்னில? உங்க ஒய்ஃபா இருக்கட்டும், ஃபேமிலி வந்துட்டு எப்போதுமே நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் அப்பா அம்மா நான் என்ன கேட்டாலுமே எனக்கு இது பண்ணுவாங்க. ஸோ என் ஒய்ஃபுமே அதே மாதிரி தான். இப்போ நான் ஃபன்னி ஃபேக்டரி யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இன்வெஸ்டர்லாம் கிடையாது. நான் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றது. ஆமா, இன்வெஸ்டர்லாம் நம்மளுக்கு கிடையாது. யூடியூப்ல என்ன வருதோ, பிராண்ட் சைட்ல இருந்து என்ன வருதோ அதை ரொட்டேஷன் பண்ணி அப்படியே கொடுக்கறது தான். என்னன்னா நம்ம தான் அதுல காசு போடுறது. அதை நம்ம செலவு எவ்வளவு தூரம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் கம்மி பண்ணிருப்போம் இல்லையா. 0 பட்ஜெட்ல எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்றது. கேம் நம்ம தான் வச்சிருக்கோம், எக்யூப்மெண்ட் நம்ம வாங்கிட்டோம், டப்பிங் வெளியே போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இதை தாண்டி சாப்பாடு வந்துட்டு எல்லா ப்ரொடக்ஷன்ல என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா. அப்ப நம்ம சேனல் வந்து அப்படி கிடையாது. வைஃப் வந்துட்டு சமைச்சு புளி சாதம் கிடையாது, ஒரு நாளைக்கும் ஒரு இது செய்வாங்க. ஸோ அது வந்துட்டு பர்சனலா என் ஒய்ஃப் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. 10 பேரா இருந்தாலும் சரி, 12 பேரா இருந்தாலும் சரி, 15 பேரா இருந்தாலும் சரி, 3 வேளையும் அவங்க தான் வந்துட்டு செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க எல்லாருக்குமே. எல்லாருக்குமே என்ன ஹஸ்பண்டுக்கு தனியா வச்சு கொடுப்பாங்கல்ல.
எனக்கு டயர்டா ஃபீல் ஆகி கோவப்பட்டது இல்ல. பஸ் அவுட் ஆனது. இல்ல அவங்க அதை வந்துட்டு என்னால உனக்கு இந்த ஹெல்ப் ஆச்சு பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி தான் அதை பண்றாங்க. பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நான் உன் பையன் இதுல பார்த்தேன்ப்பா அதுல பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். இப்ப இந்த மாதிரி அப்பாட்ட வந்து யாராச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, உன் பையன் அதுல பார்த்தேன்ப்பா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அப்பாவுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ற விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கா? அது நிறைய சொல்லுவார் அப்பா. அந்த டைம்ல இந்த 2019 டைம்ல இருந்தே வந்துட்டு சொல்லுவார். அது ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒரு மாதிரி சொல்லுவாரு. ஆனா என்னன்னா இன்னுமே இப்படி சொல்றாங்கடா, அது ஃபர்ஸ்ட் சொல்றப்போ ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அப்ப என்ன ஆகும்னா, இதை தாண்டி நீ எப்படா மேல போவ, இதை தாண்டி நீ எப்ப மேல போவ, இதுலயே தான் பண்ணிட்டு இருக்க, 4 பேர் வந்து பாராட்டுறாங்க, இதே உனக்கு போதுமா, இதை தாண்டி ஒண்ணு பண்ணல. அப்பா எனக்கும் போகணும்னு ஆசைதான்ப்பா, நான் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன், நமக்கான டைம் வரும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில டைம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எடுத்த உடனே யாரும் வந்துட்டு சிவகார்த்தியின் மாதிரிலாம் ஆயிட முடியாது இல்லையா. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப். எனக்கு வந்து இது கிடைச்சிருக்கிறதுக்கு நான் வந்துட்டு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நல்ல ஒரு அப்பா அம்மா, நல்ல ஒரு ஒய்ஃப், கிராஜுவலா ஒரு சினிமா லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப நம்மள எவ்வளவு பேர் இருக்காங்க சினிமா ட்ரை பண்றவங்க, ஆடிஷன் போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இது கிடைக்கலையே, எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம அதுக்கான ஒரு எஃபர்ட் போட்டுருக்கோம். சில பேர் எஃபர்ட் போட்டும் கிடைக்காம இருக்கு. அந்த மாதிரி நான் இல்ல, எனக்கு ஒரு எஃபர்ட் போடுறேன், அது கிடைச்சிருக்கு, நான் அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். இதை தாண்டி போகணும்னு ஆசை இருக்கு, அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன், கண்டிப்பா அவன் அப்படின்னு நம்மளுக்கான நினைச்சுக்கிறது. அப்பா கிட்டே சொல்றது. அப்பாவும் ஒரு டைம் புரிஞ்சுப்பாரு, ஒரு டைம் புரிஞ்சுக்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொல்லிட்டீங்க. லெவல் 4 என்ன? லெவல் 4 உங்களோட முயற்சி எதை நோக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னோட மைண்ட் செட் என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. இப்போ வந்துட்டு என்னன்னா, லீட் பண்றதை தாண்டி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா, விஜய் கிட்ட இந்த கேரக்டர் கொடுத்தா அவன் வந்துட்டு நல்லா பண்ணிடுவான்ப்பா அப்படின்னு தோணும் எல்லாருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா வந்து எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்லலாம், விஜய் சேதுபதி சொல்லலாம், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு. லீடை தாண்டி சொல்றேன். இப்போ நான் யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு லீட் கேரக்டர் கொடுத்து நல்லா பாத்துக்கிறாங்க. சோ அது ஆமா. சோ இப்போதைக்கு அது இருக்கு. பட் எனக்கு மூவி சைடு போகணும்னா நல்ல ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்து அதை பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணி நேம் வாங்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. ஓகே. அதுக்கான முயற்சிகள் இறங்கி இருக்கீங்க? ஆமா, இறங்கிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டு இருக்கு. ஓகே. அது அபிஷியலா வரும்போது அதை நான் சொல்றேன். நான் ஓகே, கேரக்டர் ரோல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. இதையும் தாண்டி எனக்கு ஒரு இந்த ட்ரீம் இருக்கு, அதை நான் பர்சியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? ட்ரீம்னா என்னன்னா, மக்கள் வந்துட்டு எப்போதுமே விஜய் பெர்ஃபார்ம் பண்ணா அது வந்து ஒரு என்டர்டெய்னா இருக்கும், கண்டிப்பா நம்ம வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடா தியேட்டர் விட்டு வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீம் கேரக்டர் வந்துட்டு பண்ணணும்னு ஆசை. எனக்கு ட்ரீம் கேரக்டர் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு தூய தமிழ் பேசி ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக் படம் ஒண்ணு எடுக்கணும்ட்டு, பாகுபலி மாதிரின்னு வச்சுக்கோங்க. நடிக்கணும் அப்படி. ஆமா, நடிக்கணும்ட்டு. பாகுபலி மாதிரி ஒரு படம் வந்துட்டு நல்லா தமிழ்ல பேசி அழகா வந்துட்டு தமிழ் உச்சரிப்போட ஒரு படம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. பட் ஆனா நம்மளுக்கு அதை இன்னும் நம்ம சினிமாக்குள்ளே போல, அது ஒரு விஷயம். பட் ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு. நம்மள இந்த மாதிரி ஒரு இதுல பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை எப்போதுமே இருக்கு. ஏன்னா நம்ம இமேஜினேஷன் நிறையா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தமிழ் பேசி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஓகே, அந்த ஆசை நிறைவேற எங்களோட வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். உங்க நேரத்துக்கும் உங்க பொறுமைக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.